காப்பாற்றுங்கள். அப்புஜான், எங்கிருக்கிறீர்கள்? நான் இங்கிருக்க விரும்பவில்லை. யார் நீங்கள் எல்லாம்? சலீம்! எவ்வளவு பயங்கரமான கனவு! நான் கண்டது கனவாக இருந்தாலும் என் மனம் துடிக்கின்றதே. எனக்கு ஏன் இப்படி தோன்றுகிறது? சலீமிற்கு ஏதோ ஆபத்து. ஹசன் ஹுசன் விஷயத்திலும் இப்படித்தான் எனக்கு தோன்றியது. அது சலீம். என்னால் சலீமை இழக்க முடியாது. நான் ஷெஹன்ஷாவோடு பேச வேண்டும். இப்பொழுதே பேச வேண்டும். ஷெஹன்ஷா எங்கிருக்கிறார்? அதை பற்றிய தகவல் எதுவும் தெரியாது ஹுசூர். ஜோதா, என்னவாயிற்றம்மா? ஏன் இவ்வளவு பதற்றமாக இருக்கிறாய்? அத்தை, நான் ஒரு மோசமான கனவு கண்டேன். முன்பும் இதே போல் எனக்கு தோன்றியது. அப்பொழுது ஹசன் ஹுசேனுக்கு ஆபத்து வந்தது. அத்தை அவர்களே, என் சலீமின் உயிர் ஆபத்தில் உள்ளது. இப்போது ஷெஹன்ஷாவும் எங்கு சென்றார் என்று தெரியவில்லை. ஜோதா, நீ சென்று சலீமை பார்த்து வருவது நல்லதென்று நினைக்கிறேன். அதனால் உன் மனதுக்கு ஆறுதல் கிடைக்கும். ஆனால் அத்தை, ஷெஹன்ஷாவின் கட்டளை. ஒரு தாயின் அன்பை விட ஷெஹன்ஷாவின் கட்டளை ஒன்றும் பெரிதல்ல ஜோதா. அதையும் மீறி உன் மீது ஜலால் கோவப்பட்டான் என்றால் அது உன் மீது அல்ல, என் மீது கோவப்பட்டதற்கு சமம். நான் உனக்கு கட்டளை இடுகிறேன். நீ சென்று சலீமை பார்த்து வா. நான் சில சிப்பாய்களை உன்னோடு அனுப்பி வைக்கிறேன். ஷம்ஷாத்தும் உன்னோடு வருவாள். சென்று வா ஜோதா. நீ சென்று சலீமை சந்திக்காத வரை உன் மனம் அமைதி பெறாது. செல்.